என்னுடைய அன்பண்ணன் திரு பாக்கியராஜ் சார் அவர்களுக்கும், எங்களுக்கு முன்னால் பேசிய அவங்க எம்எல்ஏ அந்த லெவல் கிடையாது. அவங்க ஒரு மினிஸ்டராக இருக்கிறதுக்கு லாயக்கானவங்க. இங்கே இல்லை, நார்த்தில் இல்லை, இங்கே ஆக்க மாட்டாங்க. இங்கே கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஏன்னா உண்மையை பேசுகிறவங்க இருக்கக்கூடாது. அதே போல் நான் இங்கே வந்தே ஆக வேண்டும் என்று சொன்னேன். எனக்கும் இந்த படத்துக்கு சம்மந்தம் கிடையாது. ஆனால் சம்மந்தம் இருக்கிறது ஒன்று இந்த தம்பிதுரையால். தம்பிதுரை என்ன, ஆனால் என் படத்தில் நீங்கள் நடிக்கணும்னு தான் வந்தார் இல்லைப்பா. வந்துட்டு நைஸாக கேசட் வெளியிட்டு விழாக்கு வாங்கன்னு சொல்லிட்டார். இப்போ இதுக்கு போகலன்னா அது இருப்போமா இல்லையா? நான் அந்த இதில் தான் வந்தேன். ஆனால் வராமல் இருந்திருந்தா ஒரு நல்ல விஷயத்தை நான் மிஸ் பண்ணியிருப்பேன். நான் பொதுவாக இந்த கேசட் வெளியீட்டு விழா இதுக்கெல்லாம் போகிறதே இல்லை. நவ் இட் ஹஸ் பிகம் சேஞ்ச் ஆகிடுச்சு. ட்ரைலரு, சாங், அது இதுன்னு ஏறத்தாழ ஒரு முக்கால்வாசி படத்தை பார்த்த மாதிரி ஆகிடுது. அது நம்ம ஜனங்களுக்கு அப்படியே ஒரு விஷயம். இதில் இருக்கிற சிரமம் தெரியாமல் தேட்டரில் படம் பார்த்துக்கிட்டே இருப்பான். இன்டர்வெல்லே அமுத்திடுவான் அந்த ஃபோனில். நல்லா இல்லை, முடிஞ்சது கதை, நம்ம கதை நல்லா இருக்குது, ஓடும். ஆனால் எதுவாக இருந்தாலும் நான் தமிழ் இனத்திடம் கேட்டுக்கொள்ள ஒரே கேள்வி, இது தமிழர்களுடைய படம். தமிழ் நீ தான் பார்க்கணும். இது தெலுங்காரங்க பார்த்தோ இல்லை ஹிந்திக்காரங்க பார்த்தோ இல்லை மலையாளிஸ் பார்த்தோ இது ஓட போகிறதில்ல. அதனால் நீ பார்க்க வேண்டும். நீங்கள்லாம் எங்களை பார்க்கும்போது காரில் நான் அதுக்கு தான் சில பேர்கிட்ட சொல்லுவேன். நானும் சகோதரர் விஜயகாந்த்லேருந்து நாங்களாம் ஒன்றா இருந்தோம். எஸ் சந்திரன், பாண்டியன், தியாகு, சந்திரசேகர். காரில் தேத்தப்படுற நடிகர் போடுற திரும்பியே பார்க்காத. அவன் ராதாரவிடா அப்படி நிறுத்தி வணக்கம் சொல்லிட்டு வா. ஏன்னா நம்ம அடையாளம் தெரியுதான்னு பார்க்கணும்.